ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் பிளஸ் கிரீன் லைன் இஷ்யூ பத்தி தான் பேச போறோம். கிரீன் லைன் இஷ்யூக்கு லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுக்குறேன்னு உங்க கம்பெனில இருந்து கிளைம் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஒன் பிளஸ்னாலே உங்களுக்கு 15,000 ஸ்டார்டிங் ஆகுது. ஒன் பிளஸ் நாடு CE3 அந்த சீரீஸ் தான் வந்து உங்களுக்கு 15,000 மேல இருந்து கிடைக்குது. CE3 லைட்டு, CE2 எல்லாமே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா CE4 தான் போய்கிட்டு இருக்கு. CE4 லைட்டு. கிரீன் லைன் விழுந்துட்டா என்ன பண்ணலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரீன் லைன் இஷ்யூ எல்லாருமே வந்து கிரீன் லைன் வரும் எனக்கு ஒன் பிளஸ் வேண்டாம்னா எல்லாருமே வந்து இந்தியால சொல்லுவாங்க பெரும்பாலும். ஆனா அந்த அளவுக்கு வந்து கோடு நிறைய விழுந்திருக்கு. கிரீன் லைனு இப்படி ஒரு கோடுன்ட்டு நிறைய கோடு விழுந்து நிறைய சர்வீஸ் சென்டர் கூட வந்து நிப்பாட்டிட்டாங்க. நான் வந்து கடை வந்து கோல்பட்டியில வச்சிருக்கேன், கோல்பட்டி தளபதி மொபைல்ஸ். ஆனா என் நியர்பை என்ன ஊர் இருக்குன்னா சிவகாசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த 3 ஊர்லயுமே வந்து ஒன் பிளஸ் ஸ்டோர் ரூம் கிடையாது, ஒன் பிளஸ் சர்வீஸ் சென்டர் கிடையாது. தூத்துக்குடி திருநெல்வேலியில இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதை கூட எடுத்துட்டாங்க. கிரீன் லைன் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர் வந்து கிரீன் லைன் இஷ்யூக்காண்டி சர்வீஸ் சென்டர் போயிருக்காங்க. அவங்க அதை வந்து பார்த்து தர முடியான்னு சொன்னதுனால வந்து ஒரே இஷ்யூவா வந்ததுனால சர்வீஸ் சென்டரை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாடுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் ஸ்டோரு உங்களுக்கு எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல, சென்னையில மட்டும் தான் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து ஒன் பிளஸ் கிரீன் லைன் இஷ்யூ இனிமே விழுந்தா அவங்க லைஃப் டைமா ஃப்ரீயா பார்த்து கொடுக்கேன்னு சொல்லிட்டு உங்க கம்பெனியே ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. என் கடைக்கு ஒரு 2 கஸ்டமர் வந்தாங்க. ஒன்னு என் ஃப்ரெண்டு தான் வந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து 4 வருஷமா ஒரு போன் யூஸ் பண்ணியிருக்கான். ஒன் பிளஸ் 70யோ 80யோ அந்த போன் யூஸ் பண்ணியிருக்கான். 4 வருஷமா யூஸ் பண்ணியிருக்கான். அவன் ஃபாரின்ல தான் இருந்திருக்கான். அவனோட மேரேஜுக்காண்டி வந்து இங்க வந்தான், நம்ம ஊருக்கு வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கூட படிச்ச பையன் தான். அவன் வந்து என்னன்னா அவன் ஹனிமூன் போயிருக்கான். அங்க மேரேஜ் முடிஞ்சிட்டு அங்க வந்து ஒய்ஃபை வந்து ஃப்ரீயா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒய்ஃபை மூலியமா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சு. சிஸ்டம் அப்டேட் ஆன உடனே போன்ல கிரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து என் கடைக்கு வந்தான். டே ஒன் பிளஸ் 4 வருஷமா யூஸ் பண்ணேன் ஃபாரின்ல வாங்கி, ஊருக்கு மேரேஜுக்காண்டி வந்தாண்டா, கிரீன் லைன் விழுந்துருச்சு, என்ன பண்ணலாம், எங்கேயாவது பக்கத்துல ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு கேட்டான். டே இங்க சர்வீஸ் சென்டரே இல்ல, சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் அல்ல சென்னையில மட்டும் தான் இருக்கு. அதனால வந்து நீ எங்க போன் வாங்கினேன்னு நான் கேட்டேன். போன் வந்து இந்தியால வாங்கல, இது வந்து ஃபாரின்ல வாங்கினேன்னு சொன்னான். ஃபாரின்ல வாங்கினா வந்து இந்தியால வந்து கிரீன் லைன் இஷ்யூ ஃப்ரீயா பார்த்து தர மாட்டாங்க, டிஸ்பிளே மாத்தி கொடுப்பாங்க, ஆனா காசு கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, கிரீன் லைன் இஷ்யூ வந்து லைஃப் டைம் வாரண்டி வந்து அவங்க கம்பெனி வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் இந்தியால வாங்குற போனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாங்கினீங்கன்னா நீங்க அந்த கண்ட்ரியில போய் தான் நீங்க ஃப்ரீயா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்தியால வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் போய், நம்ம தமிழ்நாட்டுல 2 இடத்துல மட்டும் இருக்கு, மற்றபடி நார்த் சைடு வேற வேற ஊர்ல வந்து இருக்கும் சர்வீஸ் சென்டர். நான் தமிழ்நாட்டுல தான் மெயினா சொல்றேன், கோயம்புத்தூர், சென்னையில வந்து பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து நீங்க ஒன் பிளஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஒன் பிளஸ்ல இருந்து ஒரு நல்ல விஷயம் இது. அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் ஸ்டார்டிங் வாங்குற கஸ்டமர் கூட ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்தா கூட ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு போனே மாத்தி கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம். இந்த ஒன் பிளஸ் வந்து இந்த 2 விஷயத்த வந்து வச்சிருக்காங்க. நீங்க ஒன் பிளஸ்ல எந்த மாடல் வாங்கினாலும் லைஃப் டைம் வாரண்டி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிரீன் லைன் இஷ்யூ ஏதாவது வந்தா கூட வந்து ஒன் பிளஸ் 13ல போனே புது போனா மாத்தி கொடுத்துருவோம். அந்த போனை வாங்கிட்டு புது போன் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி இன்னொரு கஸ்டமர் என் கடைக்கு வந்தாங்க, ஒன் பிளஸ் 10 ப்ரோ. ஒரு அக்கா லேடி வந்தாங்கன்னு சொன்னாலே என் கடைக்கு, அவங்களுக்கும் கிரீன் லைன் விழுந்துருச்சு. அவங்களும் எங்க வாங்கினீங்கன்னு கேட்டேன். அவங்களும் வந்து ஃபாரின்ல வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபாரின்ல போன் வாங்கினீங்கன்னா கிரீன் லைன் இஷ்யூ வந்து இங்க வந்து ஃப்ரீயாவே பண்ணி தர மாட்டாங்க. நம்ம காசு கொடுத்தா டிஸ்பிளே மாத்துற மாதிரி இருக்கும். அந்த டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000, 15,000, 20,000 கூட வரலாம். அந்த போனை பொறுத்து நம்ம டிஸ்பிளே மாத்தினா மட்டும் தான் அந்த கிரீன் லைன் இஷ்யூ வந்து சரியாகும். இது நான் ஃபாரின்ல வாங்கிட்டு இந்தியாவுக்கு வந்த கஸ்டமர் நடந்த இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நம்ம இந்தியாவில இனிமே ஒன் பிளஸ் நம்பி நீங்க வாங்கலாம், எந்த போன்னாலும் நீங்க நம்பி வாங்கலாம். கிரீன் லைன் இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்க வந்து நியர்பை ஸ்டோர்ல போய் பார்க்க முடியாது, கோயம்புத்தூர்ல போய் பார்க்கலாம், சென்னையில போய் பார்க்கலாம். அல்லாட்டி நீங்க ஏதாவது கடையில கொடுத்தா அவங்க கடையில இருந்து அவங்க கொரியர் போட்டு விட்டுருவாங்க, சர்வீஸ் பார்த்துட்டு அவங்க இவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க நியர்பை ஷாப்ல போய் வாங்கிக்கலாம். உங்களால அவ்வளவு தூரம் போக முடியாட்டி உங்க பக்கத்துல உள்ள கடையில போய் நீங்க வந்து போனை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி கேட்பாங்க. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து கொரியர் போட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால கிரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு, இனிமே யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். இனிமே வந்து ஒன் பிளஸ் தரப்புல இருந்து ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா நான் வந்து ஒன் பிளஸ் சப்போர்ட் பண்றேன். அதனால நானும் ஒன் பிளஸ் 13 தான் வாங்கியிருக்கேன்.
இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா வந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒன் பிளஸ் கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒன் பிளஸ் லாஸ்டா 2 வருஷமா எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஒன் பிளஸ் 11, 12, 13 இந்த மூணுமே வந்து நல்லா ஒருத்தான போனு, மூணுமே நல்லா பேர் வாங்கின போனு. இப்போ ஒன் பிளஸ் 13 லான்ச் பண்ணி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. கடைசியா வந்த ஒன் பிளஸ் 12 கஸ்டமர்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம 1 இயர் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்றாங்க. ஒன் பிளஸ் 12 கஸ்டமர்லாம் வந்து அந்த போன் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வருஷம் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அதனால இனிமே ஒன் பிளஸ் நம்பி நீங்க வாங்கலாம். அப்படி ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஃப்ரீயாவே உங்களுக்கு சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.